அவர்கள் எத்தனையோ இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. சிறகு ஒடிந்தது என்று கவலைப்படுபவனுக்கெல்லாம் அவரை பார்த்தால் சிறகு முளைத்துவிடும். ஊக்கம் ஒடிந்து விட்டது என்பவரெல்லாம் அவரை பார்த்தால் உடன் எழுந்து ஓடக்கூடிய ஆக்கம் அங்கே கிடைத்துவிடும். இவ்வளவு ஒரு அரிய மனிதரை பலத்த கரவொலியினூடே அன்புடன் அவை. குட் ஈவினிங். எல்லாரும் குட் ஈவினிங் சத்தமா சொல்லணும். குட் ஈவினிங். பத்தாவது அங்க பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கணும் குட் ஈவினிங். குட். ஏன்னா முடியும் போதுதான் எனர்ஜி அதிகமா வேணும். தொடங்கும் போது எல்லாருக்கும் நிறைய இருக்கும், முடியும் போது நிறைய வேணும். நான் என்ன பண்ணேன், போன வாரம் என்னோட 6வது போட்டோவை எடுத்து, ஏன்னா அது வரைக்கும் தான் கடைசியா படிச்சது. 6வது போட்டோ எடுத்துட்டு சரி எத்தனை பேர் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு, கூடுமானவரையில் என்னோட 52 பேர் படிச்சாங்க. 52 பேர்ல ஒரு 40 பேரோட பேரை ரிகலெக்ட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு ஆசை, சரி இந்த 52 பேர்ல மேக்சிமம் எத்தனை பேரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, நான் கடைசியா போன வாரம் ஒரு கெட் டுகெதர் அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டாருன்னா என்னோட 32 பேர் வந்துட்டாங்க. அந்த 52 பேர்ல 38 பேரை ஒரே வாரத்துல புடிச்சேன். எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னன்னா, எப்படா ஒரே வாரத்துல 32 பேரை புடிச்சேன் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது இதுல என்ன ரகசியம் அப்படின்னு. 32 பேரை புடிச்சு, ஏன்னா நம்ம இப்ப திருவிக்கால பயிலரங்கத்துல அப்படித்தானே பிடிக்கிறோம். பிடிக்கிறோம் இந்த சென்ஸ், நம்ம கவர்ந்து நம்ம பேசுறத கவர்ந்து எல்லாரும் வர மாதிரி. அப்ப நான் சொன்னேன், பிடிச்சு போய் எனக்கு தெரிஞ்சது 2 பேரு, ஏன்னா ரொம்ப நாளா தெரிஞ்சுட்டு இருக்காங்களே, அவங்க 2 பேர் பிடிச்சேன் முதல்ல. நான் என்ன சொன்னேன், நீ அதே மாதிரி 2 பேர் புடி, ஏன்னா உனக்கு 2 பேர் தெரியும், எனக்கு என்ன நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச 2 பேரை புடிச்சேன். அவங்க கிட்ட சொன்ன நீ 2 பேர் புடி அப்படின்னு எல்லாம் புடிச்சு 32 பேரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கூப்பிட்டது என்னமோ 2 பேர் தான். இங்க மொத்தமா கூட்டி பார்த்ததுல 32 வந்துருச்சு. ரிஜிஸ்டர் பாக்குறப்ப நம்மளது 40-50 தாண்டிருச்சு. அந்த மாதிரி எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒருத்தரை கவர்ந்து நாம வந்து மத்தவங்களை ஒருத்தரா கவர்ந்து இத்தனை பேர் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம். எனக்கு கூடுமானவரை இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல பசங்க கேட்பாங்க, சார் எனக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எதை படிக்கிறது எதை படிக்கலன்னு எனக்கு ஒன்னும் தெரியல, சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற முதல் வாரத்துல என்கிட்ட கேட்பான். நான் சொன்னேன், ஏன்பா ஒரு சின்ன குழந்தைய, இந்த தவழ்ற குழந்தைய பார்த்தேன்னு வச்சுக்கேன், அந்த தவழ்ற குழந்தைய பாத்திருக்கேன், நல்லா கவனிச்சு, நம்ம எல்லாரும் கவனிச்சிருப்போம். தவழ்ற குழந்தைய பாத்திருக்கீங்களா அப்படின்னு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது கீழே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணும், எடுத்து என்ன பண்ணுங்க, முதல்ல எடுத்தோன்னா வாயில வச்சிரும். அது கடிக்குதோ கடிக்கலையோ வாயில வைக்கும். ஆனா அதுக்கு நல்லதோ கெட்டதோ அப்படின்னு தெரியாது. நம்ம தான் வந்து 2 சாத்து தாத்துவோம். அதை ஏதாவது தெரியுதா, நல்லது கெட்டதுன்னு ஏதாவது நீ பாட தூக்கி வாயில வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பிறந்த குழந்தைய நாம திட்டுறதோ இல்ல அடிக்கிறதோ இல்ல ஏதாவது செய்வோம். அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எது நல்லது கெட்டதுன்னு அந்த வயசுல அதுக்கு தெரியாது. நாம ஆரம்பிக்கும் போது இங்க திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்துக்கு வரும்போதும் அது மாதிரிதான் நாம அந்த நிலையில தான் நம்ம இங்க வருவோம். ஆனா வந்ததுக்கு அப்புறமா, குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கா தெரியுதுல எது நல்லது கெட்டது அப்படின்னு. இங்க நம்மளுடைய பேச்சு அந்த மாதிரிதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்படுத்துது. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எது நல்லது எது கெட்டது அப்படின்ற அந்த உணர்வை நம்ம கிட்ட ஏற்படுத்துற ஒரு நல்ல பேச்சாதான் இங்க இருக்கிறதெல்லாம் அமையுது. அதனாலதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூடுமான வரையில் நம்ம நல்லவங்களா இருக்கிறோம். நம்மளுடைய பேச்சும் அந்த மாதிரி அமையுது. இது 2வது கருத்து. 3வது விஷயம், போன வாரம் ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல நான் வாத்தியாரங்களுக்கு அட்ரஸ் பண்ணோம். வாத்தியாரங்களுக்கு செமினார் எடுக்கிற ஒரு செஷன்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், மல்லிப்பூ ஏன் வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா பூவுக்கு ஒரு கலர் இருக்கு, மல்லிப்பூவுக்கு மட்டும் ஏன் வெள்ளை கலர் இருக்கு? இல்ல கூடுமானவர்கள் நிறைய வெள்ளை பூ பார்த்திருக்கோம். நிறைய நீங்க எல்லா பார்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பூவுக்கு ஒரு கலர், ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, பிங்க் கலர், நிறைய கலர்ல இருக்கு. ஏன் அந்த பூவுக்கு எல்லாம் இந்த கலர் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப எல்லாரும் திரு முடிச்சாங்க. ஆனா அதுக்கு அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலரும் அது உள்ள வாங்கிக்குது, அது அப்சர்வ் பண்ணிக்குது. ஒரு கலரை மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது வெளிப்படுத்துது. அந்த மாதிரிதான் மனிதர்கள் எல்லாருமே ஒரு பூ மாதிரி. எல்லாருக்குமே
எல்லா கலரும் நமக்கு, எல்லா பண்புகளும் நம்ம கிட்ட இருக்கு. அது நல்ல பண்பா கெட்ட பண்பா அப்படின்னு வெளிப்படுத்தும் போது அது நம்ம ஆளுக்கு ஒருத்தர் ரெட் கலர்ல வெளிப்படுத்துறோம். ஒரு மனிதரும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கலர், அதுல டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு, 2-3 காம்பினேஷன்ல. ஆனா வெள்ளை கலர் மட்டும் கேட்டேன், ஏன் வெள்ளை கலர்? நைட்ல பூக்குற பூக்கு மட்டும்தான் வெள்ளை கலர் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்ப சூரிய கதிர்கள் ஒன்னும் இல்ல இல்லையா, அதனால அதுக்கு எந்த கலர் அப்சர்வ் பண்ற நேச்சர் இல்லாதனால அது எல்லா கலரையும் உமிழ ஆரம்பிச்சிடும். அதுதான் வெள்ளை கலர். இங்க திருவிக்கால வர எல்லா இங்க இருக்கிற இந்த பயில எல்லாருமே வெள்ளை கலர் தான். எல்லா பண்புகளுமே, எல்லா நல்ல பண்புகளுமே நாம அதை வெளிப்படுத்துற ஒரு பக்குவத்தை நாம வரும்போது ஒரு